வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விடுதிகளுக்கு டொமஸ்டிக் மின் கட்டணம் வழங்க கோரி ஐடி விடுதி உரிமையாளர்கள் மாபெரும் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் சார்பாக சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே நிதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் அளித்த ஏழை எளிய மாணவ மாணவியர் பணிபுரியும் ஆடவர் மகளிர் விடுதிகளில் பயின்று வரும் மாணவர்களுக்கு கமர்ஷியல் டேரிஃப் கட்டணமாக இல்லாமல் டொமஸ்டிக் டேரிஃப் கட்டணமாக மாற்றப்பட வேண்டும் என்றும், மாணவ மாணவியர் தங்கும் விடுதிகளில் கட்டிடத்தை வணிக கட்டிடங்களாக இல்லாமல் இல்லங்களுக்கான கட்டிடங்களாக கருதி சொத்து வரி மற்றும் கழிவுநீர் வரி பெயர் மாற்ற வேண்டும் என்று தவைக்க அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சங்கத்தின் மாநில தலைவர் லயன் ஏ சீதாராமன் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சங்கத்தின் செயலாளர் ஆர் வெங்கட சுப்பையா, பொருளாளர் ஜி கார்த்திக் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு தங்களது கோரிக்கையை முன்வைத்தனர். அப்புறம் அவங்க அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கான வேண்டுகோள் இது. நேரடியாக அவர்கள் அடிப்படை தேவைகளுக்காக ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின், இதற்கு பயன்படுத்தக்கூடிய அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு கமர்ஷியல் டேரிஃபில் இருப்பதால் இந்த குழந்தைகள் எல்லாம் பெரும்பாடுபடுகின்றன. இந்த குழந்தைகள் தான், இந்த இளைஞர்கள் தான், இந்த இளம் பெண்கள் தான், முக்கியமாக விடுதிகளை நடத்தக்கூடிய பெண்கள் எல்லோரும் உங்களுக்காகவே போராடி இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களை நம்பி இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்காக, உங்களுக்காக தாத்தாக்களிடமும் அப்பாக்களிடமும் மாமாக்களிடமும் போராடி வாக்கு பெற்று தந்த இந்த குழந்தைகளுக்காக, இந்த மின்கட்டணத்தால் வாடி வதங்குகின்ற இந்த குழந்தைகளுக்காக உங்களுடைய ஒற்றை கையெழுத்து தருவீர்களா ஐயா? உங்களுடைய ஒற்றை கையெழுத்தை தருவீர்களா? இந்த குழந்தைகளை பாதுகாருங்கள். 1000 ரூபாய் அவர்கள் வாங்குகின்ற 12,000 ரூபாயில 6000 ரூபாய் பில்டிங் கொடுத்துட்டு, அவங்களுடைய எஜுகேஷன் லோனுக்கு 2000 3000 கொடுத்துட்டு, வீட்டுல கஷ்டப்படுகிற வயதான தாய் தந்தையருக்கு 2000 3000 அனுப்பிச்சுட்டு ஒரு 1000 ரூபாயில அந்த குழந்தைங்க இந்த சென்னை மாநகரத்துல, கோயம்புத்தூர் மாநகரம், உங்கள் தாய்மாமன் சீராக இந்த குழந்தைகளுக்கு மின்கட்டணத்தை குறைத்துக் கொடுங்கள் ஐயா. இந்த மின்கட்டணத்தை குறைத்துக் கொடுங்கள். நீங்கள் தாய்மாமன் சீர் கொடுத்தால் ஒரு முறை தான் மோதிரம் கொடுக்க முடியும். ஆனா இந்த மின்கட்டணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க 18 19 வயசுல இருந்து விடுதியில் இருக்கிறாங்க. 24 25 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகி போற வரைக்கும் விடுதியில தான் இருக்கிறாங்க. அவங்க